ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது முன்னாடி ஷார்ட்ஸோட கண்டினியூ தான். கரகம் ஊஞ்சல் ஆடுறது நான் இப்போ தான் பார்க்குறேன். கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் கரெக்டாக எங்கள் வீட்டை தாண்டி வந்ததும் மாவிளக்கு எடுத்துன்னு கோயிலுக்கு போய்டும். கரகம் ஆடுறதெல்லாம் நாங்கள் பார்க்குறதில்ல. இப்போது நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்குள்ளவே சாமி கரகம் ஆடி பறக்கங்காய் ஆடி அப்புறம் தேருக்கு மாலை போடுறதெல்லாம் முடிஞ்சிட்டு இருந்துச்சு. கரெக்டாக வந்து ஊஞ்சல் ஆடின்னு இருந்தது. இந்த டைமுக்கு தான் நாங்கள் வந்தோம். இங்கே யார் வேணாலும் போயிட்டு ஊஞ்சல் ஆட்டி விடலாம். நான் போகவே இல்லை, கொஞ்சம் பயமாக இருந்ததுன்னு காரணத்தினால. அப்புறம் ஆடிட்டு இருந்ததே பார்த்தேன். என்னால் வீடியோ எடுக்க முடியலன்னு எங்கள் சித்தப்பாகிட்ட கொடுத்துட்டு இருந்தேன். அவங்க தான் வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எல்லாருக்கும் சாமி வர ஆரம்பிச்சிச்சு. பையன் எடுத்துக்கிச்சு. அப்புறமா தூரமாக ஓடிட்டேன். எங்கள் சித்தப்பா தான் ஃபுல்லாக வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறதெல்லாம். நானும் ஒரு 500 சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி வந்தால் சொல்லலான்னு தான் யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். திருவிழா பார்க்கணும், சாமி ஆடுறதெல்லாம் பார்க்கணும். எங்கள் ஊரில் இந்த சண்டே சாட்டை அடித்தாங்கன்னா அடுத்த சண்டே வரைக்கும் தினமும் நைட்டில் சாமி வர வைப்பாங்க. தெய்வம் அழைக்கிறதுன்னு சொல்லுவோம். அதை பார்க்குறதுக்கெல்லாம் போவோம். இப்போ நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவ்வளோவா போகிறதில்ல. அதுக்கு முன்னாடியெல்லாம் போயிட்டுருந்தேன். என் ஹஸ்பண்ட் இருந்தால் கூட்டின்னு போவார். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்புன்றதுனால போகிறதில்ல. எங்கேயும் தனியாக போகணுன்றதுனால கொஞ்சம் சோம்பேறித்தனம். நீங்கள் இந்த மாதிரி கரகம் ஊஞ்சல் ஆடுறது, கோயில் திருவிழா அதெல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்குமான்றது கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபங்க்ஷனு ஃபெஸ்டிவல் டைம்லலாம் யாரெல்லாம் அவங்களோட பார்ட்னர் இல்லை, கூட இல்லாமல் டிஸ்டன்ஸில் இருக்காங்க, மற்றவங்க பேராக போகும்போது இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆசை இருக்கும்ல. அந்த மாதிரி யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்றது கமெண்டில் சொல்லுங்கள். நான் இந்த டைமில் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். போன டைம் லீவில் வந்திருந்தார் திருவிழா அன்றைக்கி. ஆனால் கல்யாணம் ஆன முதல் வருஷம் திருவிழா பார்க்கக்கூடாது, தேர் எதுவும் சொல்லி போவேணான்னு சொல்லி நின்னாச்சு. இந்த டைம் நைட் திருவிழா பார்க்குறதுக்கெல்லாம் நான் தனியாக தான் வந்திருந்தேன். அப்போ ஃபீல் ஆச்சு, இருந்திருந்தால் கூட கூட்டின்னு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தெய்வம் வந்து ஆடுறதெல்லாம் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்திருந்த ஒரே ஒரு நாள். இப்போ எல்லாருக்கும் தெய்வம் வந்துடும். இங்கே பம்பாடிக்கு அடிக்க பாட்டு சாமி சண்டெல்லாம் கேட்டு இப்படியெல்லாம் தெய்வம் வரும்போது யாருக்காச்சும் அதை பார்க்க பயமாக இருக்குமா? உங்களுக்கு பயமாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கணும் பயம், சாமி வந்துச்சு அப்படின்ட்டு தூரமாக ஓடிடுவாங்க. அதனால தான் கேட்டிருந்தேன். சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கடையில் போயிட்டு திங்ஸ் ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் வீடியோவே எடுக்க முடியல. இந்த மாதிரி சாமியை ஊஞ்சல் ஆட்டி விடணுன்னு எனக்கும் ஆசை தான். அடுத்த வருஷம் என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம். பயம்தான் அதிகமாக இருக்குது ஆசையை விட.